அவரோட வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட். பயங்கர சென்சேஷனல் வேற. சரி, என்ன தனியாக ஒருத்தர் கை தட்டி மாட்டிட்டீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். இதெல்லாம் கண்டென்ட்டா அப்படின்னு யோசிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே வந்துட்டு இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட்னு சொல்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் அவார்ட், முதல் மேடைங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆஃபீஸ்லாம் விட்டுரு, நீ ஃபுல்லாக வீடியோ போட்டு நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது வந்து நாக் அவுட். பக்கத்தில் ஒருத்தவங்க உங்களை நாக் அவுட் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்களே. இந்த அவார்ட் வந்து என் தொழிலுக்கு நான் உண்மையாக இருந்தேன். ஒரு கடைக்கு போய் நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா நான் போடுவேன், நல்லா இல்லைன்னா நிறைய இடத்துல நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2023 பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யா, இப்பொழுது தமிழகம் எங்கும் ஆந்திராவிலும். பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். Associate sponsors Brilliant Cut Gold and Diamond Jewelry, Priya Naturally Creative Beauty Products, Helios Electric Vehicle Charger Solutions Private Limited, Maxo International Courier and Cargo. Special partners eDaddy Electric Mobility Private Limited, Jova Gold Soap, Kabilai Pure Cow Milk, The Live Young Clinic, Radio Partner Radio City. ஒரு சூப்பரான ஒரு அவார்டு பார்க்க போறோம். அந்த அவார்டு கொடுக்கிறதுக்கு ஒரு பிரசன்டர் கூப்பிடணும். யார் அந்த பிரசன்டர்? அவரோட வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட். பயங்கர சென்சேஷனல் வேற. சரி, என்ன தனியாக ஒருத்தர் கை தட்டி மாட்டிட்டீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த வெப் சீரிஸோட இயக்குனரை கூப்பிட போறோம். மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாயால உங்க டீம் அப்படியே மேடை கலைச்சு ஸ்டேஜுக்கு வந்துருங்க. கர்ஜிக்கும் காயத்ரி அவர்கள். ஹவு டு யூ ஃபீல் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எவ்வளோ சூப்பராக இருக்குது? அதுவும் இந்த தமிழ்நாடு நவ் இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட். எப்படி ஓடிடி அதேமாரி தான் அதர் சோஷியல் அண்ட் டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாமே உங்களோட ஓன் டேலண்ட்டை இதெல்லாம் கண்டென்ட்டா அப்படின்னு யோசிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ஏ டு டி மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியுதில்ல. ஸோ நிறைய பேருக்கு வந்து வாட் இஸ் அப்படின்னு தான் நம்ம கூகுளில் தேடிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து விஷுவலாக பார்க்குறோம், எலாபரேட்டாகவும் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக மாற்ற முடியும். அது வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஐலி கொண்டு போய் சேர்த்ததே வந்து டிஜிட்டலில் இருந்த அவங்க பார்த்துட்டு ஒருத்தவங்களும் போட்ட ஒரு ட்வீட்டாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருந்த ரிவ்யூஸ் எல்லாமே தான் வந்து கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் இங்கே வர்றதுக்கு டிஜிட்டல் தான் காரணம். அதனால் அதுக்கு என்னோட தேங்க்ஸ். அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் பயங்கர டிஜிட்டலில் பயங்கர வைரல் வேறு. அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லையும் பார்க்குறோம், ரொம்ப போல்டாக நெத்தி அடியாக அடித்து பேசக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்ட்ரஸ். இப்போ லேபிளில் கூட பண்ணியிருக்கீங்க. அருவாலை எடுத்துகிட்டு அப்படி வரும்போது பயங்கரமாக இருக்கீங்க. சொல்லுங்கள் ஃபியூ வேர்ட்ஸ். இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான மேடை இது. நிறைய பேர் இங்கே வந்துட்டு இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அந்த ஃபஸ்ட் அவார்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர அவார்டெல்லாம் தானாக வந்துடும். அந்த முதல் அவார்ட், முதல் மேடைங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அவார்டு வாங்கின எல்லாருக்கும், அவார்டு கொடுத்த எல்லாருக்கும். தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ. அண்ட் வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் அவார்டு கொடுக்குற ப்ரெசென்டராக இருக்கீங்க. அவார்டு ரிசீவ் பண்ண போகிறது யார் அப்படின்றத ஒரு சின்ன ஏவியில் பார்த்துடலாம். Best Vlogger Male Don JR Vlogs. எல்லாரும் ஒரு ஓம் போடுங்க. ஓம் போட்டாச்சு, ஆரம்பிக்கிறோம். புது ஐடியாக்கள், விதவிதமான ஊர்கள், வித்தியாசமான உணவுகள் என தேடி செல்லும் vlog பறவை டேனியல் ஜெயின் ஆர். வர ஃப்ளைட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணும்பா, நிறைய வந்து புதுசா பண்ணோம். சேலஞ்சு தான் வரீங்களா நம்ம கிட்ட? சேலஞ்சா? சின்ன கடைகள் தான் டேனியலின் சாய்ஸ். ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் அதிகம் வெளியில் தெரியாத ரோட்டு கடைகளுக்கு இவர் போய் சாப்பிட்டால் சில மாதங்களில் நியான் விளக்குகள் மின்ன
ஒரு மினி ஹோட்டலாக அந்த ரோட்டுக்கடை மாறி இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் கடையா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்து இப்போ அவங்க வந்து தே ஆர் ரெஸ்டாரண்ட் ஓனர். தம்பி கேமரா பிடிக்க இவர் மனைவியும் தம்பி மனைவியும் எடிட்டிங்கில் உதவ, முறுக்கு மீசை போலீஸ் அப்பா குறும்பு ஐடியாக்கள் கொடுக்க, அம்மாவின் அன்பான கவுண்டர்கள் கலகலப்பாக்க, 2 சுட்டி வாண்டுகள் கியூட்னஸை அள்ளி தெளிக்க, இது vlog இல்ல சார், விக்ரமன் சார் படம் என நட்சத்திர ஜன்னலில் வானத்தை எட்டி பார்க்கும் குடும்பம்தான் டான் ஜேஆரின் பெரும் பலம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. 4 முறை இவருடைய யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டாலும் தளராத மனதுடன் ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுந்து வந்து சக்தியை வழங்கியது டான் ஜேஆர் குடும்பம்தான். ஒரு மொபைல் கேமராவில் தனி ஒரு யூடியூபராக தொடங்கி தொடர் முயற்சிகளால் இன்று டான் ஜேஆர் வெட்டிங் பிரியாணி என்ற பிராண்டாக வளர்ந்து நிற்கும் டான் ஜேஆர் அவர்களுக்கு பெஸ்ட் பிளாகர் மேல் விருதினை வழங்கி வாழ்த்துகிறது தமிழ்நாடு நவ். முத்து சார் அண்ட் காயத்ரி அவங்களோட இணைந்து இன்னொரு சூப்பரான ஒரு பிரபலம் வராங்க. டாக்டர் எஸ்.ஆர். ஜெயதுரை, எக்ஸ் எம்பி, ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ரோ டேனி ப்ரோ, பிரியாணி கொண்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வரோம். என்ன ப்ரோ, நாங்க வீடியோல பார்த்துட்டு எப்ப பிரியாணி சாப்பிடலாம்னு Preparation வெயிட்டிங். எல்லாம் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். Thank you, ஒரு thank புது you. இனிஷியேட்டிவ் எடுத்து உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கறோம். ஆமா ப்ரோ, சூப்பரா பெரிய இருக்குன்னு விஷயம் சொல்றாங்க எல்லாரும் வந்து ஏன்னா பிரியாணி. ஒரு ஃபோனில் இருக்கிற கேமராவில் யூடியூப் வந்து நீங்கள் வீடியோவை போட ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து படைச்சு வச்சிருக்கீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய ஒரு விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு நம்மளோட தமிழ்நாடு நவ் வழங்கக்கூடிய டிஜிட்டல் அவார்ட் ரொம்ப ரொம்ப happy bro. 2023? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஃபேமிலி வந்திருக்காங்களா ப்ரோ? வந்திருக்காங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாம். எல்லாரும் வாங்க, ஃபேமிலி எல்லாரும் வாங்க. சொல்லுங்க பிரதர். உங்க பிரதர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு, பெஸ்ட் பிளாகர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காரு. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீட்டில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணன் வந்து நிறைய அப்போஷன்ஸ் நிறைய இது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 7 இயர்ஸில் இப்போ தான் ரெகக்னைசேஷன் இந்த ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். ஸோ நைஸ். சூப்பர். டேனி ப்ரோ, ஓகே, உங்கள் ஃபேமிலியில் உங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணுறது யார் யார்? சரி, பக்கத்துல எனக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி தான், நீ ஆஃபீஸ்லாம் விட்டுரு, நீ ஃபுல்லாக வீடியோ போடு, நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது வந்து நாக் அவுட் பண்ணிடலான்னு சொன்னாரா? ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்க உங்களை நாக் அவுட் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்களே. ஓ அப்படியா? அப்படின்னு நெக்ஸ்ட் 1 by 1 வந்து இப்போ வந்து எனக்கு அனிதா தான் நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது. சொல்லுங்க. பெஸ்ட் பிளாகர் மேல் அவார்டு வாங்கியிருக்காரு. நிறைய ஊரா சுற்றுறாரு, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. மிஸ் பண்ணுறீங்களா அவரை நிறைய டைமில்? இப்போ தான் கொஞ்சம் ஃபேமிலியும் கூட கூட்டு போகிறாங்க. ப்ரோ ஃபேமிலியோட துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. இதை நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா வேற லெவலில் சொல்லியிருப்பா ஏதாச்சும். அதனால அது வரக்கூடாதுன்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டேன், போயிட்டு வந்தாச்சு. சரி, இன்னும் நீங்கள் ஒரு ஊர் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஊர் இருக்கா? இல்லை, அப்படி ஒரு ஊருக்கு கூட்டி போகணுன்னா அது என்ன ஊராக இருக்கும்? நார்த் இந்தியா. நார்த் இந்தியா. அது எங்கே? வெளியே கூட்டு போயிட்டு வந்துட்டேன். காஷ்மீர் போகணும். சூப்பர் ப்ரோ. உங்கள்கிட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் ஒரு ஐடியில் நிறைய ஒரு நிரந்தர வருமானத்தில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு யூடியூப் தான்டா ஃபுல் டைம் அப்படின்னு இறங்கும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் இது வேலையை விடணும்னு ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே நம்ம வந்து யூடியூப் வீடியோ பண்ணணும். அதனால தான் என்னோடய வீடியோஸ் நிறைய வந்து நைட்டில் இருக்கும், ஏர்லி மார்னிங்கில் இருக்கும். நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரேக் நம்ம மேனேஜர் கொடுத்தாரு அப்படின்னா அப்படியே போயிட்டு ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்லாம் போய் பண்ணிட்டு வருவேன். ஸோ ஒரு பாயிண்ட் வந்துச்சு, இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தப்போ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு.
திருப்பி ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறப்ப அந்த வேலை முடிக்க வேண்டியது இருக்கும், நிறைய பெண்டிங் ஆகிற மாதிரிலாம் இருக்குதுன்னு உடனே நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே நீ நம்மளால் முடியாது, ஏதாச்சும் ஒரு வேலை தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும், ஸோ ஒரே வேலையை நம்ம பண்ணிடலாம், யூடியூபே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுலேயும் ஒரு இது வந்ததுனால தான் இப்போ நம்மளோட நியூ வெஞ்சர் பிரியாணி இது வந்து ஆரம்பித்தா. அது அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃப். அதனால ஸோ அதனால் இந்த ஃபேமிலியை வந்து வெறும் அவார்ட் மட்டும் கொடுத்து அனுப்பாமல் ஒரு 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 டான்ஸ் ஆட வச்சு அனுப்பிடலாமா அவங்கள? தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான அமைக்கிறீங்க. ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே வச்சுக்கிட்டு அதில் நிறைய பேருக்கு சூப்பரான டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வந்து ஒரு வேளை சப்போஸ் மிஞ்சிதுன்னா அது வந்து அழகான ஒரு இடத்துல போய் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்ருக்காரு. மெகந்தி சர்க்கஸ்ன்ற படத்தில் அந்த 2 பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். எப்பயுமே எல்லாரோட பிளேலிஸ்ட்லையும் அது இருக்கும். ஸோ எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இவரோட சாப்பாடு இல்லாமல் இருக்காது. புட்டி ஹேண்ட்ஸ் லெட்ஸ் வெல்கம் சாமி ஹீரோ நம்மளுடைய மாதம்பட்டி நடராஜன் அவர்களை பலத்த கைத்தட்டல் மத்தியில் மேடை கலைக்கிறோம். ப்ரோ நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? இல்லை பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கே. சாப்பாடு போகிற நீங்களே சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டா எப்படி? இப்போ ஒரு மூவிக்காக வெயிட் பண்ணேன், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் மெகந்தி சர்க்கஸ் படத்துக்கு பெரிய ஃபேன். அண்ட் விக்னேஷ் கூட இங்கே இருக்காரு. அதில் வெள்ளாட்டு கண்ணழகி சாங் வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோடி அருவி கொட்டுதேவும் என்னோட பிளேலிஸ்ட்டில் எப்பயுமே இருக்கிற சாங்ஸு. நீங்கள் அந்த மாதிரி படங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் யாருக்கு அந்த அவார்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். பெஸ்ட் ஃபுட் vlogger பெப்பா ஃபுட்டி. தேடி சோறு நிதம் தின்று தினம் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றி ருசி காட்டும் வழிகாட்டி கணேஷ். 180 ரூபீஸ்க்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க, அதுக்கு நான் தாராளமாக வருதுன்னு சொல்லுவேன். SRM கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த கணேஷ் காலேஜ் கேண்டீனில் கிடைக்கும் முறுவலான தோசைக்கு அடிமை. திடீரென ஒரு நாள் அது மெனுவில் இருந்து நீக்கப்பட காலேஜை சுற்றியுள்ள ஏரியாக்களில் நல்ல ஹோட்டல்களாக தேடி தேடி ருசித்திருக்கிறார். தான் ருசி பார்த்த ஹோட்டல்களை பற்றி ஃபுட் ரிவ்யூ ஆப்புகளில் எழுத இவருடைய ரிவ்யூவிற்கே ரசிகர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். 24 வருஷமா தோசை சாப்பிட்டு இருக்க என்னையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தோசை தான் இந்த ஓப்பன் பட்டர் மசாலா தோசை. அது கொடுத்த உற்சாகத்தில் தனது பீட் பாக்ஸிங் திறமையை வெளிப்படுத்துவதற்காக யூடியூபர் ஆனவர் ஃபுட் vlogging சேனல் மூலம் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கினார். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே தலைவனுக்கு வந்து ஒரு 5 கிலோ ஏறிடும் போல. காட்டாங்குளத்தூரில் தன் சாப்பாட்டு பயணத்தை தொடங்கிய கணேஷ் இன்று பட்டாயா வரை பட்டையை கிளப்புகிறார். தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஃபுட் vlogger-ஆக வளர்ந்து நிற்கிறார். பட்டர் கார்லிக் பாருங்க, பட்டர் வந்து ட்ரிப் ஆகி விழுது, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் கடைகள் முதல் ஃப்ளைட் சாப்பாடு வரை பெப்பா ஃபுட்டியின் நாவிற்கு எதுவுமே தப்பியதில்லை. எந்த கடையில் என்ன ருசிக்கலாம் என்று இவர் தரும் இன்ஃபர்மேஷன்கள் பலரின் நாவிற்கும் விருந்து வைக்கிறது. இந்த உணவு தேடலில் சில இரத்த சரித்திரங்களும் நிறைந்தே இருக்கிறது. தாய்லாந்தில் பூச்சிக்கறி தின்று வாங்கிய விழுப்புண்கள் அப்படியான ஒன்று. கார்பியன் ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம், சாப்பிட்றதுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் ஃபுட் vloggerகளின் வீரதீர வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்று மாத்திரை பெட்டியுடன் ரசத்தை ஊத்து என்று அடுத்த ரவுண்டுக்கு விடாமுயற்சியுடன் ரெடியாகும் பெப்பா ஃபுட்டி கணேஷ் அவர்களுக்கு பெஸ்ட் ஃபுட் vlogger விருதினை அளித்து கௌரவித்து மகிழ்கிறது தமிழ்நாடு நவ். பெப்பா ஃபுட்டி onto the stage. இங்கிலீஷ் படத்தில் வந்து உங்களை மாதிரி நிறைய கேரக்டர் பார்த்துருக்கேன்.
என்ன மாதிரியா? ஆமாம், இங்கிலீஷ் படத்துலலாம் உங்களை மாதிரி தான் கண்ணாடிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல். ஸ்கூபிடியில் ஒருத்தர் ஷாகின்ட்டு அவருக்கு இந்த மாதிரி தான் ஹேர் வச்சிருப்பாரு. ஸ்கூபிடியோவே நான் பார்த்ததில்ல ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸ்கூபிடியோவே பார்த்தது இல்லையா? ஓகே, போய் பாருங்க, யூடியூப்ல நிறைய இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், ரிவ்யூ கொடுக்குறோம், அதுக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குதே அப்படின்னு நினைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த அவார்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்ட் கண்டக்ட் பண்ணால் தான் நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அவார்ட் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து என்னென்னா என் தொழிலுக்கு நான் உண்மையாக இருந்தேன். ஒரு கடைக்கு போய் நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா நான் போடுவேன், நல்லா இல்லைன்னா நிறைய இடத்துல நான் வீடியோ போடாமலும் இருந்திருக்கேன். சில இடத்துல ரிவ்யூஸ் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் யூனோ ரைட், சில ரிவ்யூஸ் கூப்பிடும் போது சில ரிவ்யூஸ் லைக் கடை நல்லா இல்லை, சாப்பாடு பிடிக்கலன்னா நான் அவங்ககிட்ட எனக்கு வேணாம், உங்கள் ரிவ்யூ நான் பண்ணலன்னு சொல்லிட்டு சில கடைகள் ரிஜெக்டும் பண்ணியிருக்கேன். இதை நான் நிறைய இடத்துல சொல்ல மாட்டேன், இங்கே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து பண்ணுற தொழிலுக்கு உண்மையாக இருந்தாலே போதும், நீங்கள் வளருவீங்க. இல்லை, இது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கீங்க. உங்கள் ரிவ்யூ பார்த்து சாப்பிட வந்தவங்க நிறைய பேர் இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குது, நம்ம சொல்கிறத நம்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் ஹானஸ்ட்டாக அதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு சில பிளாகர்ஸ் நம்பி நான் போய் சாப்பிட்ருக்கேன், அங்கே நான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். அப்போவே தெரிஞ்சிருச்சு, சரி நான் இப்போ ரொம்ப பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஒரு கடைக்கு ரிவ்யூ போட்டேன்னா திருப்பி நான் போய் சாப்பிடுவேன். இப்போ நல்லா இல்லைன்னா நானே சொல்லுவேன், இங்கே கடைக்கு நான் தான் ரிவ்யூ போட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் தான் அந்த கடைக்கு ரிவ்யூ போட்டேன், நானே சொல்கிறேன் இங்கே நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா பார்த்து இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். சரி ப்ரோ, அந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், ரிவ்யூ போடுறோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்நாடு நோவில் வந்து டிஜிட்டல் அவார்ட் 2023 பெஸ்ட்டு ஃபுட்டு விளாகருக்காக நம்ம அவார்டு வாங்குவோன்ற நினச்சிங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சிங்களா, இல்லை சும்மா அப்படியே கேஷுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபுட் நல்லாலாம் சும்மா வெளியே சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு இப்போ நான் வந்து ஃபுல் டைமாக வேலையை விட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிலைமைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருந்தேன், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. கூகுள் ரிவ்யூவை நம்புறாங்களோ இல்லையோ, பெப்பா ஃபுட்டியோட ரிவ்யூவை பயங்கரமாக நம்புறாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ்நாடு நவ் சார்பாக. ஐ திங்க் இது உங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவர் விக்னேஷ் ஓகே, அப்போ செகண்ட் ஃபார்எவர் என்னோட அந்த அவார்டு வந்து நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டு நான் பயங்கரமாக தூக்கி விட்டுச்சு. சூப்பர். அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே விக்கிக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சூப்பரான விஷயத்தை பைனியராக பண்ணதுக்கும். அண்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அமைக்கிறீங்க. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Brilliant cut golden diamond jewelry. கடைக்கு வந்தா கலர் கலரா 100 சோப் இருக்கு. ஏன் மனசுக்கு பிடிச்சது கிரியா விபூதி சோப். கிரியா விபூதி சோப் வீட்டை கோயிலாக்கி. எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Helios Electric Vehicle Charger Solution Private Limited. Maxa International Courier and Cargo. We deliver across 200 plus countries. Call 9176767663. E-Daddy Electric Mobility Private Limited. தகதக சோப்புக்கு தங்கமான ஆஃபர். ஜோபா கோல்டு சோப் வாங்கினால் ரூபாய் 144 மதிப்புள்ள அட்வான்ஸ் ஃபேர்னஸ் ஆயில் ஃப்ரீ. Kabilai Pure Cow Milk. The Live Young Clinic.